ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னா கிவ் அப். கிவ் அப் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா கைவிடு ஆர் விட்டு விடு. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம விடும்போது வி யூஸ் திஸ் ஃப்ரேசல் வேர்ப் கிவ் அப். இப்போ கீழே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. He gave up smoking after 10 years. He gave up smoking after 10 years அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் 10 வருஷம் கழிச்சு இப்போ அவர் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டாரு அப்படிங்கிற அர்த்தம். இந்த கேவ் அப் அப்படிங்கிறது என்னன்னா கிவ் அப்போட பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பேசும்போது வி யூஸ் கேவ் அப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. டோன்ட் கிவ் அப் யோர் ட்ரீம்ஸ். டோன்ட் கிவ் அப் யோர் ட்ரீம்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் கனவுகளை விடாதீர்கள். உங்களோட கனவுல ட்ரீம்ஸை நீங்க விடாதீங்க அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஷி கேவ் அப் அ ஜாப் டு டேக் கேர் ஆஃப் ஹர் சில்ட்ரன். ஷி கேவ் அப் ஹர் ஜாப் டு டேக் கேர் ஆஃப் அ சில்ட்ரன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் குழந்தைகளை கவனிக்க அவள் தனது வேலையை விட்டு விட்டாள். அதாவது அவங்களோட குழந்தைங்களை கவனிக்கிறதுக்காக அவங்களோட வேலையை விட்டுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறதுனால இங்கே ஷீ கேவ் அப் அப்படின்னு யூஸ் பண்ணி ஷீ கேவ் அப் ஹர் ஜாப் டு டேக் கேர் ஆஃப் ஹர் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃப்ரேசல் வேர்ப் என்னன்னா கிவ் அப். கிவ் அப் அப்படிங்கிறத நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா எப்பெல்லாம் நம்ம தமிழில் ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அப்பெல்லாம் நம்ம இங்கே கிவ் அப் அப்படிங்கிற கிவ் அப் ஆர் கேவ் அப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். தேங்க்யூ.